வணக்கம். ஒரு மாபெரும் ஆபத்து, விறுவிறுப்பான சூழ்ச்சி, கூடவே உயிரை பணயம் வைக்கும் ஒரு ரகசிய பணி, இதெல்லாம் சேர்ந்த ஒரு காட்சியின் ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இளம் வீரன் எப்படி ஒரு பெரிய வலையில மாட்டிக்கிறான் அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். சரி, தாமதிக்காம நேரா கதைக்குள்ளேயே போயிடலாம் வாங்க. இப்போ இந்த கதையோட ரொம்ப முக்கியமான அழுத்தமான ஒரு வரிய பார்க்கலாம். நந்தினி வந்தியத்தேவனிடம் ஒரு உதவி கேட்டாள். ஆனா அது அவனுடைய வாழ்க்கையையே ஆபத்தில் தள்ளப் போகிறது. சும்மா ஒரு உதவிதானே நாம நினைக்கலாம். ஆனா அந்த ஒரு சின்ன உதவி எப்படி அவரோட உயிரையே பணயம் வைக்கிற ஒரு விஷயமா மாறுதுங்கிறது தான் இந்த காட்சியோட ஹைலைட். இது வெறும் கதை இல்லங்க, நிஜமான ஆபத்துகளும் தந்திரங்களும் ஆரம்பிக்கிற புள்ளி இதுதான். பகுதி 1. ஆபத்தான தொடக்கம், களத்தின் பின்னணி. அந்த மர்மமான சூழ்நிலைய அப்படியே உங்க மனசுல கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். ஒரு பக்கம் பேரழகு வாய்ந்த ஒரு தமிழ் ராணி நந்தினி, மறுபக்கம் ரொம்பவும் துடிப்பான நம்ம இளம் வீரன் வந்தியத்தேவன். அரண்மனையோட அந்த பொன்னிற ஒளி அவங்க மேல ரொம்ப மென்மையா விழுது. இந்த காட்சிய நம்ம ரொம்ப நெருக்கமா ஒரு சினிமா பாணியில பாக்குறோம். அந்த ஒளி அமைப்பே நடக்க போற ஏதோ ஒரு பெரிய ஆபத்தையும் அந்த ரகசியத்தையும் நமக்கு முன்னாடியே ரொம்ப அழகா உணர்த்துது இல்லையா? அடுத்து பகுதி 2. ரகசிய மோதிரம், ஆபத்தின் ஆரம்பம். இப்போ நந்தினி விரிக்கிற அந்த வலையோட துல்லியமான படிநிலைகளை கொஞ்சம் கவனிங்க. முதல் ஸ்டெப், அவங்க ஒரு சின்ன மோதிரத்தை எடுக்கறாங்க. 2வது, அத ஆதித்த கரிகாலன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மாபெரும் பொறுப்பை வந்தியத்தேவன் கிட்ட கொடுக்கறாங்க. 3வது, அதுதான் ரொம்ப முக்கியம், அவங்களோட வார்த்தைகள்ல ஒளிஞ்சிருக்கிற அந்த மயக்கும் மாயவித்து. இந்த 3ம் சேர்ந்து வந்தியத்தேவனை எப்படி தந்திரமா சிக்க வைக்குதுன்னு பாருங்க. ராஜவம்சத்தோட ஒரு சாதாரண மோதிரம் எப்படி ஒரு ரகசிய ஆயுதமா மாறுதுங்கிறது உண்மையிலே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான தந்திரம். பகுதி 3. வந்தியத்தேவனின் சந்தேகம், ஒரு மனப்போராட்டம். இங்க நாம நோட் பண்ண வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இந்த 2 கதாபாத்திரங்களுக்கும் இடையில இருக்கிற முரண்பாடுதான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நந்தினியோட வசீகரிக்கும் அழகும் அவங்க பேச்சுல இருக்கிற அந்த மயக்கமும் இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு வீரனுக்கு மட்டுமே உரிய அந்த கூர்மையான உயிர்வாழ்வும் உள்ளுணர்வு. அதாவது நம்ம வந்தியத்தேவன் முகத்துல அப்பட்டமா தெரியுற அந்த சந்தேகம். அவனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய எச்சரிக்கை மணி அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவனோட மாயத்துக்கும் இவனோட எச்சரிக்கை உணர்வுக்கும் நடுவுல நடக்கிற இந்த மனப்போராட்டம் தான் இந்த காட்சியோட நிஜமான உயிர்நாடி. இப்போ வந்தியத்தேவனோட மனசுக்குள்ள ஓடுற அந்த மிக முக்கியமான கேள்வி இதுதான்: இந்த பெண்ணை நாம உண்மையிலே நம்பலாமா? ஒரு மிகப்பெரிய ஆபத்தோட விளிம்புல நிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே இயல்பா வரக்கூடிய ஒரு உள்ளுணர்வு இது. இது வெறும் கற்பனை கதை இல்லங்க. இருட்டுல ஒருத்தரை நம்பலாமா வேணாமான்னு நாமே எடுக்க வேண்டிய ஒரு உயிர்காக்கும் முடிவு மாதிரி இது. இந்த ரகசிய பணியால என்ன மாதிரி ஆபத்து வரப்போகுதுன்னு அவனுக்கு புரியும்போது இந்த தார்மீக கேள்வி அவனுக்குள்ள எழுறது ரொம்ப ரொம்ப நியாயமான ஒண்ணு. சரி, இப்போ பகுதி 4. எதிர்பாராத திருப்பம், வியப்பூட்டும் குறுக்கீடு. அந்த மயக்கத்திலையும் சந்தேகத்திலையும் அவன் இருக்கிற அதே நேரத்துல திடீர்னு பழமையான அந்த அரண்மனையோட அறைக்கதவு நாட்டகத்தனமா திறக்கப்படுது. அது வரைக்கும் அங்கிருந்த அந்த அமைதியும் மர்மமும் ஒரே நொடில சுக்குநூறா உடைஞ்சு போகுது. ரொம்ப அமைதியா இருந்த அந்த அறைக்குள்ள இப்போ ஒரு பெரிய பதற்றம் துத்திக்குது. அந்த பழமையான கதவுக்கு பின்னாடி நிக்கிறது யார்? ராஜ துரோகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆபத்தான இந்த ரகசிய பரிமாற்றத்தை இப்போ யார் பார்த்துட்டாங்க? வந்தியத்தேவனுக்கு அடுத்து என்ன மாதிரி ஒரு கொடூரமான ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு? இதுதாங்க நம்மள சீட்டோட நுனிக்கு கொண்டு வர்ற ஒரு திருப்பம். இந்த எதிர்பாராத ஆபத்திலிருந்து அவன் எப்படி தப்பிக்க போறான்? இந்த ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு தான் இன்னைக்கு நம்மளோட இந்த கதை அலசுல நிறைவு செய்யறோம். அந்த மர்மமான நபர் யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சுக்கிட்டே இருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல உங்களை சந்திக்கிறேன்.